This video sponsored by Buymood shopping app. Buymood one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் இருக்கிறது பார்த்துக்குங்க. அரப்பு போட்டு குளிக்க சொல்லுப்பா, கலர் தூக்கும். என்ன முதல்ல நீங்க பார்க்க போற நான் பொம்பளை தானே. அவங்க ஆம்பளைனாலே ரொம்ப வெக்கப்படுவாங்க, ரொம்ப கூச்ச சுபாவம், தொட்டாலே இப்படி ஆயிடுவாங்க. நான் கேட்டு சொல்றேன், என்ன ஆச்சு மாமி? ஒண்ணும் இல்ல, பாத்திரம் விழுந்தது. பாத்திரம் விழுந்துதான் முதலியார், வேற ஒண்ணும் இல்லையே. வேற ஏதாவது விழுந்தா சொல்றேன். சொல்றாங்களா முதலியார்? நான் மேட்டர் சொல்லிட்டு போயிரப்பா. முதலியார் தத்துறானியே. ஐயோ என்ன முதலியார், நீங்க பச்சை புள்ள மாதிரி, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. பயத்துல அடிக்கிறியாப்பா? சரி, உங்களுக்கு அந்த விஷயம் தானே, நான் கேட்டு சொல்றேன். அவங்களுக்கு கூச்ச சுபாவம் முதலியார். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன? எனக்கும் மாமிக்கும் ஒரே சுபாவம், கூச்ச சுபாவம். சோ ஒண்ணும் இல்ல, போய் உட்காருங்க. என்ன மாமி? ஐயோ முதலியாரு அவருக்கு சேர்த்து சமைக்க முடியுமான்னு கேக்குறாரு. நீங்க என்ன மாமி இப்படி சத்தம் போடுறீங்க? பின்ன திடீர்னு முதலியாருக்கு சமையல்னா எனக்கு கோவம் வராதா? மூக்கு மொழி அந்த ஆளை பார்த்தாலே சகிக்கல. உனக்கு வேணா அவர் முதலியாரா இருக்கலாம், எனக்கு முதலி யாரோ. அவருக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாதுப்பா. அப்படி என்ன நாக்க கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஜென்மம். சரி சரி விடுங்க மாமி, இத பத்தி நான் இனிமே பேசவே இல்ல. ஷாக் அடிச்ச மாதிரி பேசுறீங்களே, பாவம் முதலியார் காதுல விழுந்துற போது மாமி. பாண்டி என்னாச்சு? பயங்கர ஷாக் முதலியார். வாட்? ஒரு 440 வாட் இருக்கும். வாட்? ஓ அந்த வாட்டா? இது கோபத்துல அவங்க எரிஞ்சு விழுந்த மாதிரி பேசுனது உங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இல்லையா? கேட்கலையா? கேட்டது மாட்டாங்காட்டி மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு என்னத்துக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி பேசணும்? ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. செத்து போச்சுன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க முதலியார். போங்க முதலியார். என்ன பாண்டியா, தனத்துக்கு வீட்டுக்கு வரவன் இப்படி இன்சல்ட் பண்றிய? பெருந்தோம்பலை பத்தி வள்ளுவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? தெரியாம தானே உன்ன கேக்குற. என்ன கேட்டு இன்சல்ட் பண்றீங்க நீ? என்ன விஷயம்? ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் சொல்லட்டுமா? நீ பாண்டி மட்டும் இல்ல, எனக்கும் ஜோசப்க்கும் மட்டும்தான் தெரியும். சொல்லிட்டானா குடிகாரன்? ப்ரொடியூசர் ஹரிதா ஜோசப்கே சொன்னாரு. ஹரிக்கு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல கூட வரப்போகுது. நியூஸ் பேப்பர்? நான் தான் நியூஸ் கொடுத்தேன். இன்னையில இருந்து நீ டான்ஸ் அசிஸ்டன்ட் பாண்டியன் இல்ல, டான்ஸ் மாஸ்டர் பாண்டியன். நீ டான்ஸ் மாஸ்டர் ஆயிட்ட. அப்பா, இது என்ன ரியாக்ஷன்? ஓ ஐயாவே அப்படி சொல்லிட்டேன். ஐயோ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தப்பா நினைச்சுக்காத. தேங்க் யூ ரத்னா. நான் எவ்வளவு நல்ல நியூஸ் சொல்லிருக்கேன். எனக்கு ஒன்னும் ட்ரீட் கிடையாதா? என்ன ட்ரீட் வேணும் எழுதி கொடுங்க. நான் என்ன கேட்க போறேன்? என்ன கல்யாணம் படிக்க? இந்த வேலையெல்லாம் வச்சுக்க. தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. ஓ ஓ மாமி உள்ள இருக்காங்க, அது நல்லதுன்னு. ஓகே நெக்ஸ்ட் டைம். மாமிட்ட சொல்லிட்டு வர. வேணாம், ஏன்? கால் கட்ட வரல வரைக்கும். ஐயோ வேணாம், வாயே. என்னது? நான் அவசரமா வெளியே போகணும். போலாமே. இல்ல உள்ள போயிட்டு வெளியே போகணும். சரி உள்ள போலாம். இல்ல பாத்ரூம் போகணும். பாத்ரூம்ல தான் மாமி இருக்காங்களே. அவங்க வெளியே வந்தது நான் உள்ள போவேன். இது என்ன பர்சனல் விஷயம் எல்லாம் கேட்டுக்கிட்டு நீ நாளைக்கு வா, நிதானமா